ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னிங் அண்ட் ஏர்னிங் தமிழ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஷன் வீடியோவாக தான் இருக்க போகுது. ஏற்கனவே நம்ம போட்ட பார்ட் 1 டேலியை வந்து பார்க்காதவங்க கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறோம், போய் பார்க்க மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பார்ட் 2 வந்து புரியும். அதனால் பார்த்தீங்கன்னா அதை போய் ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் வந்து இதில் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக் அக்கௌண்ட்ஸ், டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இது ரெண்டுத்தையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அக்கௌண்டிங், கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஒரு அக்கௌண்டிங்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே இது வந்து அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது தெரியாமல் இருக்கவே முடியாது. ரொம்ப வந்து இம்பார்ட்டண்டான ஒன்று கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா இதுதான் கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இன்னும் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வெறும் மூணு அக்கௌண்ட்ஸ் தான். டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட்ஸ், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். இங்கே இருக்கிறது பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இந்த மூணுமே டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸு. அப்புறம் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா டெபிட், கிரெடிட். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் காமனானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பர்சனல் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா தி ரிசீவர், டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர். ரியல் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். நாமினல் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டெபிட் ஆல் லாஸஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின். இது மாதிரி வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் வந்து நீங்கள் டீப்பாக வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வெறும் மூணு தான். பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட் அண்ட் நாமினல் அக்கௌண்ட். இது மூணும் வந்து இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ரூல் என்னென்னலாம் ரூல் இருக்கோ அது இங்கே பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் போகலாம். இந்த சார்ட்டை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஒன்றும் வந்து கஷ்டம்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸி தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட்னா என்ன, ரியல் அக்கௌண்ட்னா என்ன, நாமினல் அக்கௌண்ட்னா என்ன, அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த ஒரு இதில் பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி டெபிட், ரிசீவர், கிரெடிட், கிவர். இது வந்து நம்ம வந்து போன இதில் பார்த்துருந்தோம், போன ஸ்லைடில். இந்த ஸ்லைடில் அதில் என்னென்னலாம் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட், ட்ராயிங்ஸ், சப்ளையர், கஸ்டமர். இது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளார வரும். இந்த பர்சனல் அக்கௌண்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த நாலுமே வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இதில் பார்த்தீங்கன்னா ஆல் அசட்ஸ் வரும். ரியல் அக்கௌண்ட் வந்துச்சுனாலே ஆல் அசட்ஸ், என்னென்னலாம் அசட்ஸ் இருக்குது, குட்ஸு, கேஷு, பேங்க் பேலன்ஸு, கேஷு, சேல்ஸு, பர்ச்சேஸு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அசட் சம்மந்தப்பட்டது இதில் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக வரும். எல்லாமே அசட் சம்மந்தப்பட்டு மட்டும்தான் இதில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா நாமினல் அக்கௌண்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின். இது பார்த்தீங்கன்னா இதோட ரோலு. அடுத்து இதில் என்னென்ன வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கமிஷன் ரிசீவ்டு, சேலரி பெய்டு, இபி பில் பெய்டு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெய்டு, ரிசீவ்டு, இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா இது பார்த்தீங்கன்னா இதில் வரும். நான் சும்மா இங்கே மூணு மட்டும் கொடுத்துருக்கேன் சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக. இதை பார்த்திங்கன்னா நிறையா ரிசீவ்டு வரும். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு வரும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்ட் பெய்டு, இது மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்ட் ரிசீவ்டு, இது மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நாமினல் அக்கௌண்ட்டில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம். பர்சனல் அக்கௌண்ட்னால் இந்த 4 வரும். கேபிட்டல், ட்ராயிங், சப்ளையர், கஸ்டமர் இப்படின்னு சொல்லி 4 வரும். ரியல் அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா ஆல் அசட்ஸ் வரும். நாமினல் அக்கௌண்ட்டில் ரிசீவ்டு, பெய்டு இந்த மாதிரி வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு போகலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் லெட்ஜர். இந்த லெட்ஜருங்கிறது தான் இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று டேலியில் பொறுத்தவரையிலும். லெட்ஜருங்கிறதுக்கு என்னன்னா, இங்கே நான் எழுதியிருக்கிற மாதிரி பாருங்கள். எவ்ரி டிரான்சாக்ஷன் இன் எனி பிஸ்னஸ் தேர் மஸ்ட் பி லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் ஃபார் ரெக்கார்ட் டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் அண்ட் அனதர் ஃபார் கிரெடிட். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, எவ்ரி டிரான்சாக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா லெட்ஜர் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கண்டிப்பாக அந்த லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஜேர்னல் இதெல்லாம் வந்து போடுவோம். அதெல்லாம் அங்கே காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். பட் நீங்கள் லெட்ஜர்னு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்ரி டிரான்சாக்ஷன் இன் எனி பிஸ்னஸ் தேர் மஸ்ட் பி லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் சொல்லி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இங்கே சொல்ல வரோம். ஆனால் இதில் வந்து அவ்வளோக்கா வந்து லெட்ஜர் அக்கௌண்ட்டுங்கிறது நம்ம ஒன்றும் எழுதணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. நம்ம இது சாஃப்ட்வேருங்கிறனால நம்ம ஜஸ்ட்டு என்டர் மட்டும் பண்ணாலே போதும். நம்ம போக போக அதை வந்து நம்ம ப்ரீஃபாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நம்ம வந்து எப்போ வந்து நம்ம சம் போட ஆரம்பிக்கிறோம், எப்படி டேலிக்குள்ளே வந்து போகும்போது இதை நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு, அமௌண்ட்டு, ட்ராயிங்ஸ் வரும். பேங்க் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆல் அதர் பேங்க்ஸ் வரும், பேங்க் அக்கௌண்ட்ஸ்லாம் வரும். அது பார்த்தீங்கன்னா கேஷ் இன் ஹேண்ட்னா கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் அட் பிரான்ச்சு, கேஷ் இன் பேங்க்கு, இது மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ்னு எடுத்துக்கிட்டால் அதில் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஒன்று இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்னொன்று டேரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் டேரக்ட் எக்ஸ்பென்சஸ்னு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேரக்ட்லி ரிலேட்டட் டு த மேனுஃபேக்சரிங் ஆஃப் குட்ஸ் ப்ரொடக்ஷன், வேஜஸ்ஸு, கோல் ஃப்ரைட்டு, கேஸு, ட்ரெயின் ஃப்ரைட், ஃபியூவல், இங்கே வந்து ஒரு கமா வரும், அது நம்ம போடல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ட்ரெயின் ஃப்ரைட்டு, ஃபியூவலு, கேரேஜ் இன்வேர்டு, ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ்ஸு, இன்சூரன்ஸு, ஆயிலு, ராயல்ட்டி பேஸ்ட் ஆன் ப்ராடக்ட்டு, பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஆஃப் குட்ஸு, கஸ்டம் டியூட்டி, இம்போர்ட் டியூட்டி, ட்ரேட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா மனப்பாடமாக பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து டேரக்ட் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறத. ஸோ இதெல்லாம் வந்து ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். வேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா டேரக்ட் எக்ஸ்பென்சஸ். இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து நீங்கள் படிங்க. டைரக்ட்லி ரிலேட்டட் டு த மேனுஃபேக்சரிங் ஆஃப் குட்ஸு ப்ரொடக்ஷன். டேரெக்டாக வந்து ரிலேட் ஆகுது, குட்ஸு ப்ரொடக்ஷனில் வந்து டேரெக்டாக ரிலேட் ஆகுது. எதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேஜஸ்லாம் டேரெக்டாக வந்து இதாகும், கோல் ஃப்ரைட்டு, கூலியல் இதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும், கேஸு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து ஒரு மேனுஃபேக்சரிங்க்கு சம்மந்தப்பட்டது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கம்பெனி மெயின்டெனன்ஸ் அண்டு ஆட் எக்ஸ்பென்சஸ் அண்டு ஸ்டாஃப் சேலரி, ஃபோன் பில்லு, அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ்ஸு, அடுத்து ஆஃபீஸ் ரெண்ட்டு, ஆடிட் ஃபீஸு, இன்சென்டிவ்ஸுங்கிறது ஒரு கம்பெனியில் கொடுக்கக்கூடியது. அதாவது நம்ம வந்து நல்லா வந்து வேலை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க. சேலரிக்கும் மேலே வந்து ஒரு 1500 ரூபா, ஒரு 2000 ரூபா, இது மாதிரி வந்து கம்பெனியை பொறுத்து வந்து போட்டு கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் டிபார்ட்மெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா போனஸ் டு ஸ்டாஃபு. ஏதாச்சும் நமக்கு வந்து பொங்கல் இந்த மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா போனஸ் கொடுப்பாங்க. ஒரு 10,000 ரூபா வந்து ஒரு மாத சம்பளத்தை வந்து போனஸாக வந்து கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டீ எக்ஸ்பென்சஸ்ஸு, கார் சர்வீஸு, லாஸ் பை ஃபயரு, கேரேஜ் அவுட்வேர்டு, லீகல் எக்ஸ்பென்சஸ்ஸு, கமிஷனு, இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் லோனு, பேங்க் சார்ஜஸ்ஸு, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பெய்டு, டிஸ்கவுண்ட் அலோட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு நீங்கள் வந்து இது ஃபுல்லாக வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து நல்லாவே வந்து சம் போடலாம். இது அதனால் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதுனா இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு, இல்லைனா கூட எனக்கு வந்து என்கிட்ட சொல்லுங்கள். நான் கூட இதுக்காக நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் இதுக்காக ஒரு பிடிஎஃபாக ரெடி பண்ணி கூட நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா கம்பெனி மெயின்டெனன்ஸுக்கு சம்மந்தப்பட்டது தான் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த லாஸ் ஆகிடுச்சுன்னா, ஃபயரால் லாஸ் ஆகிடுச்சுன்னா கேரேஜ் அவுட்வேர்டு, இதில் பார்த்தீங்கன்னா கேரேஜ் இன்வேர்டு வரும், இதில் பார்த்தீங்கன்னா கேரேஜ் அவுட்வேர்டு வரும். அதனால் குழப்பிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் லோனு, பேங்க் சார்ஜஸ்ஸு, கார் சர்வீஸு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வரும் ஃப்ரெண்ட்ஸ். இன்சென்டிவ்ஸு, போனஸ் ஆஃப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நல்லா படித்தா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சம் போடும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இல்லைனா பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் இதில் மட்டும் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை, நீங்கள் ஈஸியாக படிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்கமில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் டைரக்ட் இன்கம் அண்ட் இன்டைரக்ட் இன்கம். டைரக்ட் இன்கம் அப்படின்னா என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்கம் த இன்கம் விச் வி ஏர்ன்டு ஃப்ரம் அவர் பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் டைரக்ட்லி, சேல் ஆஃப் குட்ஸ், டீச்சர் அண்ட் ஹிஸ் இன்கம், சேலரி ஃப்ரம் டீச்சிங் இன் ஸ்கூல், காலேஜ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் டைரக்ட் இன்கம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்கம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க ப்ரொஃபஷன் அண்டு பிஸ்னஸில் வரக்கூடியதுலாம் பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்கம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு லேபர் வந்து வேலை பார்க்குறாரு, அவருக்கு நம்ம வந்து சேலரி தந்தோம்னா அது வந்து இன்டைரக்ட் இன்கம் ஆயிரும். ஸோ அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க பிஸ்னஸ் அண்டு ப்ரொஃபஷ்னல் டைரக்ட்லி. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல், அப்புறம் பிஸ்னஸ்லேருந்து ஏர்ன் பண்ணுற மணி, இன்கம், ப்ராஃபிட்லாம் பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்கம். இன்டைரக்ட் இன்கம்னா என்னன்னு சொல்லி பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்டைரக்ட் இன்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த இன்கம் விச் வி ஏர்ன்டு ஃப்ரம் அதர் சோர்ஸ் ஃபார் நான் சேல்ஸ் இன்கம். அதாவது நம்ம வந்து இன்கம் ஏர்ன்டு ஃப்ரம் அதர் சோர்சஸ், நம்ம வந்து இன்கம் வேறு எதுலையாச்சும் நம்ம வந்து ரிசீவ் பண்ணுவோம் பார்த்தீங்களா. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம
வீடு வச்சுருக்கோன்னா வீட்டுக்கான ரெண்ட் ரிசீவ் பண்ணுவோம். நம்ம யாருக்காச்சும் வாடகை விட்டோன்னா அந்த ரெண்டெல்லாம் ரிசீவ் பண்ணுற மாதிரி அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் இன்கம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து கமிஷன் ரிசீவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் இன்கம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இன்டைரக்ட் இன்கம். டிஸ்கவுண்ட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் இன்கம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இல்லைனா வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இது வந்து நல்லாவே புரியும். ஒன்றும் வந்து கஷ்டம்ங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸி தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்ன்டு ஃப்ரம் பிஸ்னஸ் அண்டு ப்ரொஃபஷனல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேரக்ட் இன்கம். டேரக்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் இருந்தோ இல்லை ப்ரொஃபஷனில் இருந்தோ சம்பாதிக்கக்கூடிய மணியை பார்த்தீங்கன்னா டேரக்ட் இன்கம்னு சொல்கிறாங்க. இன்டைரக்ட் இன்கம்மை பொறுத்தவரையிலும் ஏர்ன்டு ஃப்ரம் அதர் சோர்ஸஸ். அதர் சோர்ஸ்னால் இந்த பாருங்கள் சேலரி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பார்த்தீங்கன்னா சேலரி ரிசீவ்டு ஆக்டிவிட்டி, நான் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் சேலரி ரிசீவ்டு அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் இன்கம். அது பார்த்திங்கன்னா டேரக்ட் அலவன்சஸ்ஸு, ஃபுட் அலவன்சஸ்ஸு, டிஎன் போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா டேரக்ட் அலவன்சஸ். அடுத்து ஃபுட் அலவன்சஸ்ஸு, சேல் ஆஃப் ஃபுட் அலவன்சஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. சேல் ஆஃப் காட்டன் பாக்ஸு, நியூஸ் பேப்பரு, டிஸ்கவுண்ட் அலவுடு, கமிஷன் ரிசீவ்டு, ஃபிட்டிங் சார்ஜஸ்ஸு, டிவிடெண்ட் ரிசீவ்டு, இதெல்லாம் ரிசீவ்டு அதெல்லாம் வருது பார்த்திங்களா. நமக்கு நம்ம எதிர்பார்க்காத இன்கம் தானே இதெல்லாம். நம்ம வந்து ஜஸ்ட்டு ஒரு வீடை வந்து ரெண்ட்டுக்கு விட்ருக்கோம் அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய மணி பார்த்திங்கன்னா நமக்கு இன்டைரக்ட் இன்கம். ஸோ அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்லா வந்து புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். இதை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. டேரக்ட் இன்கம் இன்டைரக்ட் இன்கம்னு சொல்லி கொஞ்சம் நல்லா வந்து இதில் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க. இது ஒன்று வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. அதனால் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்து நம்ம சொல்லக்கூடிய எல்லாமே புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அசட்ஸில் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் அசட், கரண்ட் அசட், அடுத்து லயாபிலிட்டி இருக்குது அதிலே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து தெரியும் அசட்ஸ்னால் என்னன்னு சொல்லி. அசட்ஸ்னால் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சொத்து. லயாபிலிட்டின்னு பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா பொறுப்புகள்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் அசட்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி. இங்கே ஒரு சின்ன ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு. பிளான்ட் அண்ட் மிஷினரி, காப்பி ரைட்டு, டூல்ஸு, காரு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபிக்ஸட் அசட் ஃப்ரெண்ட்ஸ். கரண்ட் அசட் பார்த்திங்கன்னா கேஷு, குட்ஸு, ஃபர்னிச்சர், டூ வீலரு, கம்ப்யூட்டரு, அட்வான்ஸ் சேலரின்னு அட்வான்ஸ்னு சொல்லுவாங்க, அட்வான்ஸ் சேலரின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா கரண்ட் அசட்டு. கன்சைன்மெண்ட் ஸ்டாக்னால் சீக்கிரம் கெட்டு போகக்கூடிய பொருட்கள். கஸ்டமரு, பில்ஸ் ரிசீவபிள், கேஷ் அட் பேங்க் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு கரண்ட் அசட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபிக்ஸட் அசட்னா என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம், கரண்ட் அசட்னு சொல்லி என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் லயாபிலிட்டின்னு சொல்லலாம், கரண்ட் லயாபிலிட்டின்னு சொல்லலாம். ஏன்னா லயாபிலிட்டியை பொறுத்தவரையிலும் ஃபிக்ஸட் லயாபிலிட்டி, கரண்ட் லயாபிலிட்டி அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது, வெறும் லயாபிலிட்டி தான். நான் சும்மா இங்கே கரண்ட் லயாபிலிட்டின்னு சொல்லி சும்மா போட்டிருக்கேன். ஆனால் பார்த்திங்கன்னா லயாபிலிட்டிங்கிறது ஒரே ஒரு இதாக தான் இருக்கும். அது ஃபிக்ஸடு கரண்ட் அப்படின்னு சொல்லி என்றைக்குமே இருக்காது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்திங்கன்னா லயாபிலிட்டியில் பில்ஸ் பேயபிள், வேஜஸ் பேயபிள், ரிசீவ்டு இன் அட்வான்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பேயபிள், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பேயபிள்னு சொல்லி வருது பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பொறுப்புகள் தானே. இப்போ நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து பொறுப்புகள். இந்த மாதிரி டீ எக்ஸ்பென்சஸ் பேயபிள், நம்ம வந்து அங்கே டீ எக்ஸ்பென்சஸ் சொல்லி பார்த்துருப்போம். இங்கே பார்த்திங்கன்னா டீ எக்ஸ்பென்சஸ் பேயபிள், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பேயபிள்னு சொல்லி வருது எல்லாமே பார்த்திங்கன்னா இது லயாபிலிட்டிஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஈஸி தான், ஒன்றும் வந்து கஷ்டமானதெல்லாம் கிடையாது. பாருங்கள், ஒரு நிமிஷம் பாருங்கள், பார்த்து கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம அடுத்தடுத்து சொல்லி டக்குன்னு போயிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து போகலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் லோன் அண்ட் அட்வான்ஸை பொறுத்தவரை எம்ப்ளாயி லோனு, ஹோம் லோனு, எஜுகேஷன் லோனு, அட்வான்ஸ் அகேன்ஸ்ட் சேலரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு லோனு அண்ட் அட்வான்ஸ் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா லோனு இந்த மாதிரிலாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். லோனுங்கிறது பார்த்திங்கன்னா கூட நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு அந்த மாதிரி வந்து கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நம்ம போக போக வந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போதைக்கு இதெல்லாம் பார்த்து மனப்பாடம் மட்டும் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸை பொறுத்தவரைக்கும் டிசிஎஸ், டிடிஎஸ், ஜிஎஸ்டி இதெல்லாமே வந்து நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா டேக்ஸஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டேக்ஸஸ்ஸு. டிடிஎஸ் பார்த்திங்கன்னா சம்திங் அதுக்கு அப்ரிவேஷன் வரும், நான் அடுத்த வீடியோவில் கூட சொல்கிறேன். டேக்ஸ் டிடெக்டர் சோர்ஸ் அந்த மாதிரி ஏதோ வரும். டிசிஎஸ்க்கு சம்திங் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸு. டிடிஎஸ்னால் டேக்ஸ் டிடெக்டட் சோர்ஸ் சம்திங் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட்டு போகலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்க போகிறோம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா
பர்ச்சேஸ் 2 வகைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா கேஷ் பர்ச்சேஸ், கிரெடிட் பர்ச்சேஸ். கேஷ் பர்ச்சேஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு கடைக்கு போகிறீங்க, அங்கே இருக்கிற ஒரு புக்கோ இல்லை ஒரு ட்ரெஸ்ஸோ உங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா நீங்கள் உடனே வந்து காசு கொடுத்து வாங்குறீங்க பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் பர்ச்சேஸ். கேஷ் பர்ச்சேஸுங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து நம்மள மாதிரி ஆளுங்க கிட்ட நடக்கும். கிரெடிட் பர்ச்சேஸுங்கிறது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் வந்து நடக்கக்கூடிய ஒன்று. இது பார்த்தீங்கன்னா கிரெடிட்டுக்காக பர்ச்சேஸ் பண்ணுவோம், கடனுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது. கிரெடிட்னா பார்த்தீங்கன்னா ஒன்றும் வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாது, கடன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கடனுக்கு பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ ஒரு கம்பெனி நடத்துகிறோம், அந்த கம்பெனிக்கு நமக்கு வந்து ஸ்டாக் வருது, ஆனால் நம்மள்ட்ட இப்போ பணம் இல்லை, நம்ம அவன்கிட்ட சொல்கிறோம் ஒரு 10 நாள் கழிச்சு நம்மள்ட்ட பணம் வந்துடும், அப்போ வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் பர்ச்சேஸ். அதுக்கான கிரெடிட் பர்ச்சேஸ் கடனுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் நம்ம 10 நாள் கழிச்சு அதை வந்து கொடுத்து மறுபடியும் வாங்கிப்போம். அப்படி 10 நாள் நம்ம கொடுக்கல அப்படின்னா அது வந்து நம்ம தனியாக வந்து இன்ட்ரெஸ்ட் போவோம். அதெல்லாம் வந்து நம்ம போக பார்க்கலாம். இப்போதைக்கு கிரெடிட் பர்ச்சேஸுங்கிறது கடனுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சேல்ஸ். கேஷ் சேல்ஸ், கிரெடிட் சேல்ஸ் சொல்லி இதில் 2 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கேஷ் சேல்ஸை பார்த்திங்கன்னா நம்ம வந்து காசுக்காக விற்கிறது. அது அப்படியே வந்து ஆப்போசிட் தான். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் நம்ம என்னென்ன பார்த்தோமோ அப்படியே இதுக்கு ஆப்போசிட் தான் இது. நம்ம வந்து இதில் வாங்கணும், இதில் வந்து நம்ம காசுக்கு விற்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா காசுக்கு நம்ம வந்து கேஷ் சேல்ஸ் பண்ணிட்டோம். அதாவது நம்ம ஒரு கடை வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து கேஷ் சேல்ஸ் பண்ணிட்டோம். நம்மள்ட்டேருந்து யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு பேனாவோ லெட்டோ வாங்கிட்டு போனாங்கன்னா கேஷ் கொடுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க, அதான் அது கேஷ் சேல்ஸ். கிரெடிட் சேல்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிரெடிட்டுங்கிறது பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பிஸ்னஸ் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். லைக் ஒவ்வொரு ஹோல்சேலுக்கும் ரீட்டெயிலுக்கும் நடக்கிற விஷயமா இருக்கலாம், பிஸ்னஸ் டு பிஸ்னஸாக இருக்கலாம், இந்த மாதிரி வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா கிரெடிட் சேல்ஸ் பார்த்திங்கன்னா கடனுக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறது. இப்போது இவன் வந்து கடனுக்கு வாங்கினான் பார்த்தீங்களா, கேஷ் பர்ச்சேஸ்காரன், அப்போது தந்தவன் என்னவா கொடுத்துருப்பான், கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருப்பான். இப்போ வந்து ஒரு ஏங்கிற பிஸ்னஸ்காரன் வந்து பிங்கிற பிஸ்னஸ்காரனுக்கு சேல் பண்ணுறான் அப்படின்னா அவன் வந்து கடனுக்கு கொடுக்குறான். அப்போ கடனுக்கு கொடுத்தா ஏங்கிறவன் கடனுக்கு கொடுக்குறான், அப்போனா கிரெடிட் சேல்ஸ் பண்ணுறான். பிங்கிறவன் கடனுக்கு வாங்குறான், அப்போனா அவன் கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணுறான். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸி தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரெடிட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டார்ஸை பொறுத்தவரையிலும் அதில் என்னென்ன வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரண்ட் லயபிலிட்டி, சப்ளையர், இது ரெண்டும் வந்து சன்ட்ரி கிரெடிட்டார்ஸில் வரும். சப்ளையர் கரண்ட் லயபிலிட்டி பற்றி நமக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம எதெல்லாம் லயபிலிட்டி பேயபிள்னு சொல்லியிருந்துச்சுன்னா அதெல்லாம் லயபிலிட்டின்னு சொல்லியிருக்கோம். சப்ளையர்னால் யாருன்னு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்ளையர்னு பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், அதாவது நம்ம யார்ட்டையாச்சும் இப்போ நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா அவங்க நமக்கு வந்து டெலிவரி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அது அவங்க தான் பார்த்திங்கன்னா சப்ளையர், நம்மளுடைய சப்ளையர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்படி புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சன்ட்ரி டெப்டார்ஸ் பார்த்திங்கன்னா கரண்ட் அசட். அது சன்ட்ரி டெப்டார்ஸுங்கிறது நம்ம கரண்ட் அசட்ஸில் பார்த்திங்கன்னா கஸ்டமர், இது நமக்கு தெரிஞ்சது தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மள்ட்டேருந்து யாராச்சும் வாங்கிட்டு போனாங்கன்னா நமக்கு அசட்ஸ் தானே, கஸ்டமருங்கிறது ஒரு அசட்ஸ் தான். கரண்ட் அசட்ஸ் வரும், கஸ்டமர்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பார்த்திங்கன்னா சன்ட்ரி டெப்டார்ஸ். ஸோ ரொம்பவே ஈஸி தான். கிரெடிட்டார்ஸ்னால் லயபிலிட்டி வருது, டெப்டார்ஸ்னால் அசட்ஸ் வருது, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவுமே இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கீஸை பற்றி பார்த்துடலாம். கீஸை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 4 கீ நான் இப்போ வந்து சொல்லிடுறேன். அது என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதுதான் பேமெண்ட்டுக்கு எஃப்ஐ. அதாவது நம்மளுடைய கம்ப்யூட்டரில் பார்த்திங்கன்னா எஃப்ஐன்னு சொல்லி மேலே அங்கே கீஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டேலியில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எஃப்ஐ பார்த்திங்கன்னா பேமெண்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணுற கீ. அது இது பார்த்திங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். இப்போ நம்ம பொருளை வந்து வாங்கிட்டோம், பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், அவனுக்கு வந்து பே பண்ணுறோம் பார்த்திங்களா, அதுக்கு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐ அப்படிங்கிற இந்த ஒரு இதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், நம்ம பண்ண செலவுக்கு, நம்ம வாங்கின அந்த பொருளுக்கு காசு கொடுக்குறோம் பார்த்திங்கன்னா, செலவு பண்ணுறோம் பார்த்திங்களா, அப்படின்னா அந்த இடத்துல காசை, அதுக்காக நான் வந்து எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லி சுருக்கமாக ஒரே வேர்டில் இங்கே வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து படிக்கிறேன் கேளுங்க, சாரி. யூஸ்டு ஃபார் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் பேமெண்ட் டு பார்ட்டிஸ் பை செக் ஆர் கேஷ் அண்ட் ஓனர் பர்சனல் யூஸ் ட்ராயிங்ஸ். அதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ண பொருளுக்கு நம்ம வந்து காசு தரோம் பார்த்திங்களா, அதுதான் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பேமெண்ட் எஃப்ஐ. இதுக்கு வந்து நம்ம எஃப்ஐங்கிற இந்த பேமெண்ட் அழுத்தி அதெல்லாம் போக நம்ம வந்து சம் போடும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும். ஆனால் அது சும்மா இதை வந்து நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஜஸ்ட் பேமெண்ட்னா எஃப்ஐ அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெசிப்ட்டுக்கு பார்த்திங்கன்னா F6, இந்த மேலே கீபோர்டில் இருக்கிற பட்டன்ஸில் F6. நீங்கள் இப்போது கவர்மெண்ட் லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கீ வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் நார்மல் லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா ஜஸ்ட் F6 அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிப்ட்டில் பார்த்திங்கன்னா F6 இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்கம்மு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, நம்ம ஏதாச்சும் கேஷை புதுசாக உள்ளே கொண்டு வரோம் அப்படின்னா, இப்போ ஒரு பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து உள்ளே கேஷ் கொண்டு வரேன். இந்த கேஷ் வச்சு தான் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் தேர் இஸ் நோ பிஸ்னஸ்.
அதனால் பார்த்திங்கன்னா எல்லா முதலாளிகளும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு 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 குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து உள்ளே கொண்டு வருவாங்க. அதுலேருந்து தான் பார்த்திங்கன்னா வாங்குவாங்க, விற்பாங்க, வாங்கின பொருளை விற்பாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இனிஷியலாக இவ்வளோ அமௌண்ட் போட்டிருப்பாங்க. ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சொல்ல வராங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கான்ட்ராக்கு பார்த்திங்கன்னா F4ங்கிற அந்த பட்டன் F4 ப்ரெஸ் பண்ணால் அதுக்கு என்ன பவர் இருக்குன்னா கான்ட்ராவை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ஸு லைக் இங்கே நான் எழுதிட்டு பாருங்கள், யூஸ்டு ஃபார் கேஷ் பேங்க் என்ட்ரிஸ் அண்ட் ஆல்சோ ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பேங்க் டு அனதர் பேங்க். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கேஷ் டெபாசிட் இன் பேங்க்கு, இது மாதிரி பார்த்திங்கன்னா பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ இங்கே இருக்க பேமெண்ட்டு, இந்த ரெசிப்ட் இதில் எல்லாமே வரும். ஆனால் பார்த்திங்கன்னா கேஷ் டெபாசிட் இன் பேங்க்கு இது மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்திருக்கிற இந்த எக்ஸாம்பிளை மட்டும் நாங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பக்காவாக வந்து ரெடி ஆகிடலாம். வெறும் 4 எக்ஸாம்பிள் தான். ஆனால் இந்த 4 எக்ஸாம்பிள் மட்டும் படிச்சிங்கன்னா இந்த 4 தான் வருவேன். அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியாக வந்து ரெடி ஆகிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கேஷ் டெபாசிட் இன் பேங்க்கு, அடுத்து பார்த்திங்கன்னா கேஷ் வித்ட்ரால் ஃப்ரம் பேங்க்கு, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பேங்க்னு சொல்லி வருது. கேஷ் பெய்டு டு பெட்டி கேஷ், அதாவது நம்ம பெட்டி கேஷுங்கிறது ஒன்று வந்து மெயின்டைன் பண்ணுவோம் எல்லா பிஸ்னஸ்க்குமே. நம்ம வந்து சின்னதாக ஒரு அமௌண்ட்டை சேவிங் பண்ணி வச்சு அந்த அமௌண்ட்லேருந்து எப்போயாச்சும் நமக்கு வந்து காசு தேவைப்பட்டால் அதுலேருந்து எடுப்போம். அதில் நம்ம எடுக்கிற அமௌண்ட்டை வந்து மறுபடியும் கொண்டு போய் வைப்போம். அந்த மாதிரி வந்து வைக்கிற அமௌண்ட்டை தான் பார்த்திங்கன்னா கேஷ் பெய்டு டு பெட்டி கேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மறுபடியும் அதே அமௌண்ட்டை கொண்டு போய் அதில் வைக்கிறது, அதுக்கு பார்த்திங்கன்னா கான்ட்ரா தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், இப்போ நான் வந்து கனராலேருந்து இந்தியன் பேங்க்குக்கு நான் வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னா அந்த இடத்துல வருது பார்த்திங்கன்னா கான்ட்ராங்கிற என்ட்ரி வந்து பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து என்ட்ரி போடுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இங்கே இருக்கிற எல்லாமே வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கணும் எது வந்து எதுக்குள்ளார வருது அப்படின்னு சொல்லி. இப்போ பேமெண்ட்னா F5 வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு லெட்ஜர் வவுச்சர் போட்டோன்னா கரெக்டாக வந்து என்ட்ரி ஆகி அங்கே கரெக்டாக வந்து பேலன்ஸ் காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஜேர்னலுக்கு F7 அப்படிங்கிற இந்த கீயை வந்து நம்ம யூஸ் பண்ணோம். இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அக்கௌண்டிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்னன்னு சொல்லி. ட்ரையல் பேலன்ஸுக்கு கீழே வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வர எல்லாமே பார்த்திங்கன்னா ஜேர்னல் F7 தான் வரும். இல்லை எழுதியிருக்கிறது இதெல்லாமே வரும் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்டு ஃபார் அட்ஜஸ்டபிள் அண்ட் ட்ரான்ஸ்ஃபரபிள் என்ட்ரிஸ். அடுத்து பார்த்திங்கன்னா டிப்ரிசியேஷன் ஆன் அசட்ஸு, ஸ்டோலன் ஆன் ஃபர்னிச்சர், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜேர்னல் F7 வரும் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ரிசியேஷன் ஆன் அசட்னா இதை தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ரிசியேஷன்னா பழுதடைகிறது, அதாவது தேய்மானம். ஒரு 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 பொருளை வந்து நம்ம 70,000 ரூபாய்க்கு நான் இப்போ ஒரு வண்டி வாங்குறேன்னா அது ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அது வந்து 70,000க்கே போகுமானா போகாது, அதை விட வந்து கம்மியாகும். அதான் பார்த்திங்கன்னா டிப்ரிசியேஷன், தேய்மானம் அடைகிறது. ஒரு மிஷின் கூட டிப்ரிசியேஷன் ஆகும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா டிப்ரிசியேஷன் ஆன் அசட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா. அதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கீ பார்த்திங்கன்னா ஜேர்னல் F7ங்கிற இந்த கீயை வந்து ப்ரெஸ் பண்ணி என்ட்ரி போடுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டோலன் ஆன் ஃபர்னிச்சர் வந்து ஸ்டோலன், அதாவது திருட்டு போயிடுச்சுன்னா அதுவும் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் என்ட்ரியில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.